செல்வகுமார், எனக்கு இந்த சந்தேகத்தை வந்து பெரியசாமி சார்கிட்டே மீண்டும் இந்த சந்தேகத்தை கேட்டு விடுகிறேன். நான் இப்ப பொதுவா நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் கடந்த ஆண்டு இந்த பொருளாதார தேக்க நிலை இந்த ஐடி நிறுவனங்களை பாதித்த பொழுது திடீரென்று இந்த சிவில் அண்ட் மெக்கானிக்கல் எப்பொழுதுமே அமைதியாக இருந்தது. திடீரென ஒரு சுனாமி போல அதிக அளவு மாணவர்கள் புற்றீசல் போல அந்த இரண்டு துறைகளை நோக்கி சென்றார்கள். தற்போது அந்த துறைக்கு அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா? இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும்? வேலை வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது கல்லூரிகளை தேடி வருகின்ற நபர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். ஆனால் அதே நேரத்திலே இன்று எங்கள் கல்லூரியிலே பாலிடெக்னிக் கல்லூரியை எடுத்துக்கொண்டால் மெக்கானிக்கல் லெக்சரர்ஸ் தேவைப்படுகிறார்கள், 15 லெக்சரர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் ஆட்கள் கிடைப்பது என்பது எல்லா கல்லூரிகளிலுமே ஆசிரியர் பணிக்கு மெக்கானிக்கல் படித்த மாணவர்கள் ஆசிரியர்களாக வருவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்கள் கோர் சப்ஜெக்ட் அவங்க படித்தது துறையை சார்ந்த வேலைகளைத்தே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளியிலே செல்கின்ற பொழுது எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைத்து விடுகிறது. எனவே இப்பொழுதும் எங்கள் கல்லூரியிலே, கொகநாடு கல்லூரியிலே பார்த்தீர்களே ஆனால் எங்களிடத்திலே 120 இன்டேக் எடுத்திருக்கிறோம் மெக்கானிக்கல். அதிலே எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சார்பாக 42 சீட்டு போடலாம். அதில் இதுவரை 25 சீட்டுகள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வைத்திருக்கிறார்கள் மெக்கானிக்கல் துறையிலே. அது என்றும் மங்காத ஒரு துறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதிலே சிறிதும் சந்தேகம் இல்லை. அது என்றும் பசுமையாக இருக்கக்கூடிய அதே போல இந்த சிவில் துறை, சமீப காலமாக சிவில் துறையில வந்து அதிக அளவு மாணவர்கள் வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பித்திருக்காங்க. அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சிவில் துறை அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலே சிறிதும் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் இன்று ஜனத்தொகைக்கு ஏற்றாற்போல் வீடுகள், பிளாட்ஸ் கட்டுவது, இது மாதிரி எல்லா வேலைகளும் நிறைய இருக்கிறது. இடையிலே சிவில் துறையை நிறைய மாணவர்கள் தேர்வு செய்யாமல் விட்டுவிட்டார்கள். இப்பொழுதுதான் அதை நோக்கி ஒரு ஆர்வமாக மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பல கல்லூரிகளிலே இன்றைய தினம் சிவில் பேராசிரியர்கள், எம்இ படித்து வந்த ஆசிரியர்கள் காண முடியவில்லை. டிப்ளமோ சிவில் முடித்தவர்கள் பிஇ முடித்துவிட்டு அவர்களையே வைத்து பாடம் நடத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதையெல்லாம் இன்னும் எதிர்காலத்திலே நிச்சயமாக சிவிலுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதிலே சிறிதும் சந்தேகம் இல்லை. நிச்சயமாக. ஏனென்றால் இந்த சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்கும். அவர்கள் சார்பாக தான் என்னுடைய கேள்வியாக இதை உங்களிடம் கேட்டு தற்போது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து இப்ப பிடெக் இது பயோடெக்னாலஜி எடுக்கலாம் இருக்கேன் சார். அதுவே பிஇ இருக்கு, பிடெக் இருக்கு சார். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்புறம் இது எடுத்தாக்கா எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார்? சரி, முதல்ல உங்க பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், ஐ எம் பிரசன்ன வெங்கடேஸ்வரம், சென்னை. சரி, உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது. திரு அசோகன், பிஇக்கும் பிடெக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறாங்க. எதை பிஇ பயோடெக்னாலஜி படிக்கிறாங்க, பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கிறாமா? அவருக்கும் சந்தேகம், நல்ல வலுவான சந்தேகம். சந்தேகத்தை தீர்த்து வைங்க நீங்க. இது வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ்வளோ வந்து வித்தியாசம் கிடையாது. பேசிக்காக வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, அப்புறம் தான் இன்ஜினியரிங். இப்போ உதாரணமாக சொல்ல போனால், இப்போ இந்த வாட்டர் ஹீட் பண்ணால் அது ஸ்டீம் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ஒரு சயின்ஸு. ஸோ அதேவே வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் மாதிரி கொண்டு வந்தோம்னா அது வந்து டெக்னாலஜி. ஸோ அதை வந்து இப்போ பாய்லர் மாதிரி கமர்ஷியல் யூஸுக்கு டிசைன், டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது அது வந்து நம்ம இன்ஜினியரிங் சொல்கிறோம். கிட்டத்தட்ட டெக்னாலஜியும் அண்ட் இன்ஜினியரிங் ஒன்று தான். அதனால் நீங்கள் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் இருக்கோ அந்த காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுங்க. இது வந்து இன்ஜினியரிங்கா டெக்னாலஜி நீங்கள் பார்க்க வேண்டாம். நிச்சயமாக. ஏன்னால் சில முறைகளில் பார்க்கும்போது கல்லூரிக்கு முக்கியத்துவம். நீங்கள் சொல்றது கல்லூரியில் வந்து பிடெக் படித்தாலும் சரிதான், பிஇ படித்தாலும் சரிதான். இல்லை கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டா படிப்பாருன்னு நினைக்கிறேன் பிடெக்ல, இல்லையா? ஆமா, ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம். கொஞ்சம் வித்தியாசம், பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்க போதில்லை. நிச்சயமாக உங்கள் சந்தேகம் தற்போது தீர்ந்திருக்கு நினைக்கிறேன். பிரசன்னா, அடுத்த நேருக்கு செல்கிறோம். வணக்கம். அடுத்த இலக்கு. குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க. உங்க பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? நான் +2 முடிச்சிருக்கேன் சார். செந்தில்னு சேலத்துல இருந்து பேசுறேன் சார். சேலம் செந்தில், சொல்லுங்க. சேலம் செந்தில் சார், +2 முடிச்சிருக்கேன் சார். இப்ப ட்ரிபிள் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது 3ல வந்து எந்த கோர்ஸ் எடுக்கலாம் சார்? அது முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு சார்? ஏன்னா சேலம் செந்திலுக்கு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் வந்து விட்டது. பிஇல வந்து சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள் இதுல எது எடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க தான் அனுபவசாலி, நீங்க சொல்லுங்க. அவரும் சொல்ல போறாரு, நீங்களும் சொல்லுங்க. 2 பேரும் எப்படி சொல்றீங்கன்னு பாப்போம் மாணவர்களுக்காக. முதல்ல அவருக்கு என்ன விருப்பம்ன்றது தெரியணும். நம்ம வந்து நமக்கு விருப்பம் இல்லாம ஒண்ணு பெற்றோர்களோ மற்றவர்களோ சொல்லுவதற்காக நாம போய் படிச்சோம் அப்படின்னாக்க இடையிடையே எப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுதும் நமக்கு இந்த கோர்ஸ் இவங்க ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தவறான மனப்பான்மை மனசுல வந்தாலே படிக்க முடியாது. அதனால உங்களுக்கு ரியலா எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தாராளமாக நீங்க அதை எடுத்து படிக்கலாம். எது படித்தாலும் நீங்கள் விருப்பமுடன்
படிப்பீர்களேயானால், உங்களுடைய இன்வால்மெண்ட்டோட செயல்படுவீர்களேயானால் நிச்சயமாக சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எதை வேணுமாலும் எடுத்து படிக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அசோகன் சார்? சார் சொன்ன மாதிரி தான், விருப்பம் தான் முக்கியம். ஏன்னா சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரிக்கில் கொஞ்சம் டிராயிங் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். சப்போஸ் டிராயிங் நல்லா வரும், நான் டிராயிங் சின்ன வயசுலேயே நல்லா போடுவேன், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியாக தான் நீங்கள் யோசிக்காமல் வந்து சிவில் எடுத்துக்கலாம். நிச்சயமா. ஆனால் அவருக்கு இன்னொரு சந்தேகம்னா, எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு எதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க எதிர்காலத்தில் தான் வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி எல்லா துறைக்கும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த 4 இயர்ஸில் அவங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிறாங்க பொறுத்து தான் வேலைவாய்ப்பு, அந்த பிரான்ச்சை பொறுத்து கிடையாது. நிச்சயமா. எப்படி உங்களை தயார்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து வேலைவாய்ப்பு அவர்களா உருவாக்கிறது. இப்போ நான் சிவில் தான் டிப்ளமோ படித்தேன், 1974 படிச்சுட்டு திருப்பி என்ன செய்யறது என்பது தெரியாமல் ஒரு கம்பெனிகளை வேலைக்கு சென்று அதன் பிறகு அவர்கள் வேலை செய்வதை பார்த்து நாம் ஏன் கான்ட்ராக்ட் செய்யக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு நானும் 1975 ஒப்பந்தக்காரராக இந்த ஃபீல்டில் இறங்கி இன்று வரை நான் பல இடங்களிலே தனியார் வேலைகள் பலவற்றை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் எங்களால் இந்த அளவுக்கு வளர முடிந்தது. எனவே எதை செய்தாலும் நம்மளுடைய இன்வால்மெண்ட்டோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நிச்சயமா. நீங்கள் சொல்றதை போல என்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு ஒருவரிடம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே வேலை கொடுக்கும் அளவுக்கு தொழிலதிபராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்க யோசிக்காம சிவில் எடுக்கலாம். நிச்சயமாக மிக சிறந்த ஒரு பதிலை இருவருமே அளித்துள்ளீர்கள். நிச்சயம் உங்களுக்கு புரிந்திருக்க நினைக்கிறேன், உங்க சந்தேகம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன். செந்தில், அடுத்த நேருக்கு செல்வோம். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. தொலைபேசியை வைத்துக் கொண்டு பேசாமல் இருக்கக்கூடாது. இருந்தாலும் நேர்களை என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், பொறியியல் கல்வி என்பது குறித்த கல்வியாளர்களின் வழிகாட்டத்தை தொடர்ந்து வர இருக்கு. ஆனால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு, எனவே கேள்வியுடன் காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த இலக்கு. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். திரைக்கடல் தாண்டியே திரவியம் தேடுவோம், அடிப்படைக்கு மாறுவோம். ஆல் டேஸ் வேட்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். மக்களின் குமுறல் எதற்காக? இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இவற்றுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இது போன்ற எண்ணற்ற கேள்விகளோடு தினசரி விவாதம். நடப்பது என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் இரவு 9:30 மணிக்கு நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். உடன் வழங்குவோர் கனவுகள் மெய்ப்பட ராம்ராஜ் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள், நம்பர் 1 TMT கிஸ்கால் TMT கம்பிகள், சிபி வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள், அணியும் போதெல்லாம் உற்சாகம். மகாராஜா தீம் பார்க், சாதனையாளர்களுக்கு உதயம் பனியன்கள், வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள், திண்டுக்கல் ஜீவன் இமு கேர். நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அடிப்படைக்கு மாறுவோம், ஆல் டேஸ் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். அடுத்த இலக்கு நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது பொறியியல் படிப்பில் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் திருச்சி தொட்டியத்தில் உள்ள கொங்குநாடு தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திரு அசோகனும், திருச்சியில் உள்ள முன்னணி கல்வி மையமாக வளர்ந்துவிடும் கொங்குநாடு கல்வி குழுமத்தின் தலைவர் திரு பெரியசாமியும் உங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளித்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே நீங்கள் உங்கள் கேள்விகளை 24311820 என்ற தொலைபேசி அழைத்து உங்கள் கேள்விகளுக்கு விடை காணலாம். இந்நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நேயர்கள் காத்திருப்பதால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். சார் வணக்கம். அடுத்த இலக்கு. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ராம்நாட்ல இருந்து பேசுறேன். உங்க பெயர் என்ன சார்? பழனிக்குமார். சொல்லுங்க பழனிக்குமார், உங்களுடைய கேள்வி. சார், இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் வந்து அதுல வந்து இது நடத்துறாங்க சார், ஏரோஸ்பேஸ் கோர்ஸ் தராங்க பிடெக்ல. ஏரோஸ்பேஸ்? ஆமாங்க, ஏரோஸ்பேஸ். ஆமா, சொல்லுங்க. அதனுடைய வேல்யூ எப்படி சார் இருக்குது? அது எடுத்தா அதனுடைய ஆஃபர் இருக்குதுங்களா, வேலை கிடைக்குங்களா? நிச்சயமா அதற்கான பதில் அசோகன் சொல்ல முடியுங்க.
ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் வந்து ஒரு கொஞ்சம் ஏரோஸ்பேஸ்னாங்க எப்படி வந்து கம்யூனிகேஷன் ஏரோஸ்பேஸில் இருக்குது, அந்த மாதிரி ஓவரால் டிசைன் அந்த ஆஸ்பெக்டில் வருது. ஸோ ஏரோநாட்டிக்கல்னால் பர்டிகுலராக அந்த ஃப்ளைட்டு அந்த டிசைன் மட்டும்தான் வரும். ஏரோஸ்பேஸ் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது அந்த கோர்சஸ்ஸு, அதுவும் எடுத்து படிக்கலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்லி லிமிட்டட். பட் ஆனால் இப்போ இந்த ஏரோ இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு, நல்ல டிமாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நல்ல சேலரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுக்கலாம். நிச்சயமாக ஏரோஸ்பேஸ் துறை வந்து இவர் நம்ம திரு அசோகன் முனைவர் அசோகன் கூறியது போல ஒரு குறிப்பிட்ட வாய்ப்புகளை தான் தரக்கூடிய ஒரு லிமிட்டெட் வாய்ப்புகள் தான் இருக்கிறது. இருந்தாலும் உயர்கல்வி படிக்கும் பொழுது மிக சிறந்த எதிர்காலம் காத்திருக்கேன். ஒரு சில கல்லூரிகள் தான் கொடுக்கிறாங்க. கல்லூரிகள் மிக ஒன்று அல்லது 2 கல்லூரிகள் தான் இருக்கிறது. இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் இஸ்ரோ அமைத்துள்ள ஒரு கல்லூரியில் நிச்சயமாக ஏரோஸ்பேஸ் தொடர்பான சிறப்பு கல்வி படிப்புகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. எனவே அங்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு முடிந்து விட்டது நினைக்கிறேன். அடுத்த ஆண்டு தான் செல்ல முடியும். இருந்தாலும் ஏரோஸ்பேஸ் துறையில் மிக சிறந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. மிக சிறப்பாக நீங்கள் படிக்கும் பட்சத்தில் உயர்கல்வியாக. மிக்க நன்றி அழைத்தமைக்காக. அடுத்த நேருக்கு செல்வோம். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பெயர் என்னங்கிறது பேசுங்க. செந்தில். சொல்லுங்க சார். சேலத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். சார் ஆட்டோமொபைலுக்கு ஸ்கோப் இருக்கா? இல்ல சிபிஎஸ்சில படிக்கிறேன், எவ்வளவு % எடுத்தா ஆட்டோமொபைல்ல சேரலாம், அத பத்தி கேட்கணும். இல்ல யார் மகளா மகனா? இல்ல பெண்ணா ஆனா? ஆண். ஆண். கவலையே வேண்டாம் சொல்றேன் இருங்க. சொல்லுங்க சார், ஆட்டோமொபைல் குறித்து இவருக்கு மீண்டும் சந்தேகம் வந்து விட்டது. சற்று தெளிவாக விளக்கமாகவே நீங்கள் சொல்லலாம். ஸோ ஆட்டோமொபைல் வந்து எலிஜிபிலிட்டி எல்லாம் வந்து மற்ற கோர்ஸுக்கு மாதிரி தான். ஆல்ரெடி நாம் இதே தகவலை சொல்லியிருக்கோம், அதே மாதிரி தான். ஸோ ஆட்டோமொபைல் நான் முதல்ல சொன்ன மாதிரி அதில் ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை எடுத்துக்கலாம். இப்போ யாரோ என்னோட ஃப்ரெண்டு வந்து ஆட்டோமொபைல் படிக்கிறான், ஸோ அதுக்காக நான் எடுக்கிறேன், ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதுதான் என்னோட ஆர்வம் இருந்தா நிச்சயமா அதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் இல்லையா? நிச்சயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. அடுத்த நேருக்கு செல்வம். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம் சார். நான் வேலூர்ல இருந்து சுசி பேசுறேன் சார். மேலூர்ல இருந்து பேர் என்னம்மா? சுசி சார். சுசி, சொல்லுங்க சுசி, உங்க கேள்வி என்ன? சார் நான் வந்து மேலூர்ல பேசுறதுனால தொலைபேசியில முழுமையா தகவல் கேட்க மாட்டேன்றது, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். ஈசி அப்படி இல்லனா சிஎஸ்சி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இல்ல எது சார் வேலை வாய்ப்பு அதிகமா? இதே கேள்வி வந்து 3 முறை கேட்டு விட்டார்கள். நீங்கள் இருந்தாலும் நிகழ்ச்சியில் தற்போதுதான் இணைஞ்சிருக்கிறீர்கள் நினைக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதற்கான பதிலை நாங்களே தெரிவிக்கிறோம். விருந்தினருக்கு வாய்ப்பு கொடுக்க நானே சொல்லிவிடுகிறேன், என ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டார்கள். ஈசி ஆகட்டும் ஐடி ஆகட்டும் இரண்டிற்குமே சிறந்த வாய்ப்புகள் இருக்கு. எனவே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எதில் ஆர்வம் என்று பாருங்கள். கம்ப்யூட்டர் கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஐடி எடுத்து படியுங்கள். ஈசி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஆர்வம் இருந்தால் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிங்க. ஏன்னா உங்க ஆர்வத்தை பொறுத்து தான் இரண்டிற்குமே வாய்ப்புகள் சம அளவில் இருக்கின்றன. கவலையப்பட வேண்டாம். மிக்க நன்றி அழைத்தமைக்காக சுசி. அடுத்த நேர் காத்திருக்கிறார். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. தொலைபேசி வைத்துக் கொண்டு பேசாமல் இருக்கக்கூடாது. வணக்கம். அடுத்த இலக்கு சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்க. திருச்சியில இருந்து அபிராமி பேசுறீங்க. திருச்சியிலிருந்து அபிராமி, சொல்லுங்க அபிராமி. ஓகே. என்னோட சிஸ்டர் வந்து இப்ப 12th கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சரிங்க. ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்ப ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. சரி. சோ அதோட ஸ்கோப் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், தென் எந்த காலேஜ் வந்து பெஸ்டா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கால் பண்ணிருக்கேன். நிச்சயமாக, அதாவது தனிப்பட்ட ஒரு கல்லூரியை வந்து நாங்கள் குறிப்பிட்டு ஒரு பொது நிகழ்ச்சியில் கூற முடியாது. எம்ஐடி போன்ற பொதுவான அரசு துறை நிறுவனங்கள், அரசு கல்லூரிகள் எல்லாமே சிறந்த ஒரு வாய்ப்புகளை தருகிறார்கள். இருந்தாலும் ஏரோநாட்டிக்கல் துறைக்கு எப்படி வாய்ப்புகள் இருப்பது என்று கேட்டறிவோம். சொல்லுங்க திராஷம். சார் சொன்ன மாதிரி எம்ஐடி தான் வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் துறையில் நம்பர் 1. ஸோ அது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ்லாம் இருக்குது. நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுன்னா அந்த காலேஜை நேரில் போய் விசிட் பண்ணி எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, எப்படி வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன ரிசல்ட்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம நிறையா முறை இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ ஏரோ டிபார்ட்மெண்ட் நிறையா வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு ஏரோஸ்பேஸு. அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். பட் இது வந்து பொண்ணாக இருந்துட்டு இது எடுக்கணும்னு சொல்கிறதுனால ரொம்ப சந்தோஷம்.